தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான உறவுகளே, வாழ்வா சாவா? பிரியமான அன்பு உறவுகளே, வலப்பக்கமா இடப்பக்கமா? ஆண்டவரோடு இருக்கிற போகிறோமா, இல்லை ஆண்டவருக்கு எதிராய் போகிறோமா? இறைவார்த்தை தரம் பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ்வா சாவா? நீ அவருக்கு உதவி செய், என் உதவியை நீ பெறலாம். நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும் என்று உறுதியாக இன்றைக்கு நான் செய்தி சொல்லுகிறார். அடுத்தவருக்கு உதவி செய்தல் என்பதே கிறிஸ்துவம் என்று அழுத்தமாய் சொல்லுகிறார். இதைவிட வெளிப்படையாக, இதைவிட இன்னும் ஆழமாக இந்த சமூகத்தை பற்றியோ இந்த சமூகத்தினுடைய தேவையை பற்றியோ பிரதிபலிக்க முடியாது. நீ உதவி செய், அதுதான் ஆசீர்வாதம். சொன்ன ஒரே மதம் கிறிஸ்துவம். அங்குதான் நான் இருக்கிறேன் என்று சொன்ன மதம் கிறிஸ்துவம். சொன்னவர் இயேசு கிறிஸ்து, நம் தந்தை, அப்பா. நான் உதவி செய்யணும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். ஏனென்றால் வல்லமை என்பது தனி மனித தேவையை தேடுதல் அல்ல. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவத்துடைய ஆழம் என்பது தனி மனித தேவையை நாடுதல் அல்ல, பிறர் நலத்தை நாடுவதுதான் கிறிஸ்தவம். அதனால கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. தன்னில் நிறைவு பெறாது, இது அடுத்தவரில் மட்டுமே நிறைவு பெறும். நம்முடைய வாழ்வினுடைய நீழ்ச்சி அடுத்தவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறது, எனது ஆசீர்வாதத்தில் அல்ல. செவிப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. எங்களை தொடுங்க அப்பா, வழி நடத்துங்க, தடைகளெல்லாம் நீக்குங்க, கட்டுகளெல்லாம் உடைத்தெறிங்க ராஜா. எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, தவக்காலத்தினுடைய 6ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31வது வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் நற்செய்தியில் ஆண்டவர் வருகிறார், வானதூதர்களோடு வந்து அருகில் அமர்கிறார், வெள்ளாடுகளின் செம்மறியாடை வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப அழகான சமூகத்துக்கான வார்த்தை பாருங்க. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். சமூகம் சார்ந்த பார்வை, எவ்வளோ அழகான பார்வை பாருங்க. என்னைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லா மதத்தினராலும், இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லா மக்களுக்கும், எல்லா மதத்தை சார்ந்தவருக்கும், இதெல்லாம் பேரியர்ஸ் இருக்கோ அதெல்லாம் உடைச்சிட்டு போய் எல்லாருக்கும் பொருந்துகிற வார்த்தை ஆண்டவர் சொல்றான் பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? அவன் எல்லோருக்குமானவன், அவன் எல்லோரையும் நேசிக்கிறவன் அடையாளம் பாருங்க. நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். இதெல்லாம் ஒரு வெறும் கிறிஸ்தவருக்கு மட்டும் கூட அப்படின்லாம் சொல்லல. யாரெல்லாம் பசியா இருந்தாங்களோ அவங்க பசியாத்து, யாரெல்லாம் தாகமா இருந்தாங்களோ, தாகம் எந்த தாகம் வேணா இருக்கலாங்க. அறிவு தாகம் இருக்கலாம், ஏழ்மை என்ற தாகம் இருக்கலாம், பணம் இல்லை என்ற தாகம் இருக்கலாம், அன்பு இல்லை என்ற தாகம் இருக்கலாம். தாகத்தை நீ தீர்க்கணும் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவத்தோட கடமையை அவர் சொல்கிறார். என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், இதை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படின்னா யாரும் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கணும். உங்க வேலை செய்யற இடத்துல தனியாக ஒருவர் இருக்கிறாரா, அங்க நீ கிறிஸ்தவ பெண்ணாக, கிறிஸ்தவ மகனாக, மகளாக இருக்கிறாயா, நீ அவர் பக்கமா இருக்கணும். அவர் அநீதியினால் ஒதுக்கப்படுகிறாரா, அவர் சார்பாக நீ நிற்கணும். கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வது அல்ல கிறிஸ்தவம். இவர் பெருமையா இருக்க, இவர்கிட்ட போனா ஆதாயம் தேடிக்கொள்ளலாம், அது அல்ல கிறிஸ்தவம். அதை ஆண்டவர் நிராகரிக்கிறார். அப்படி உள்ளவங்களை இடப்பக்கத்தில் நிற்க வைக்கிறார். யார் வலப்பக்கத்தில் நிற்க வைக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. நான் அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். ஆடை என்பது இந்த மரியாதையை குறிக்கிறது. இன்றைக்கு ஏழைகளுக்கு மரியாதை கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவருக்கு உள்ள மரியாதை இல்லாதவருக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு ஆடை கொடுத்தாய். யாரெல்லாம் அவமானப்பட்டானோ நானே அவமானப்பட்டேன். யாரெல்லாம் அசிங்கப்பட்டானே அப்பொழுது நானே அசிங்கப்பட்டேன். அப்ப நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண. அண்ணா கவலைப்படாத, தங்கச்சி கவலைப்படாத, மகளே கவலைப்படாத, மகனே கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று நீ என்னோடு நின்றாய்.
எனவே நீ என் வலப்பக்கம் வந்து நில்லுன்றார் ஆண்டவர். அடுத்த வார்த்தை பாருங்க, நான் நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு போதை என்ற சிறையில் இருக்கிறார்கள், குடிப்பழக்கம் என்ற சிறையில் இருக்கிறார்கள், இன்றைக்கு தனிமையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள். நல்ல நண்பர்கள் கிடையாது கிறிஸ்தவமே, நண்பர்களாய் மாறும். நல்ல உறவு கிடையாது கிறிஸ்தவமே, நிறைய அறம் நிறைந்த உறவோடு தான் பிறருக்கு நிற்போம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவம் என்பது அடுத்தவருக்காக, கிறிஸ்தவம் என்பது எல்லோருக்குமாக. அப்படிதான் கிறிஸ்தவர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளை என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வாரல்ல. தேவ காலத்தில் இந்த 7ஆம் நாளில் சொல்லுகிறேன், அவரை பற்றி அவரை துதித்துக் கொண்டு இந்த 6ஆம் நாளில் சொல்லுகிறேன், அவரை துதித்துக் கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அதை பிரதிபலிப்பது கிறிஸ்துவம். நன்றி நல்லவரே, நன்றி நல்லவரே, நன்றி அப்பா. நீங்க தொடுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க, பிறருக்காக நிற்கிற திராணியை கொடுங்க ஆண்டவர். திங்கட்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலைகள் அவர்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து வைக்கிற என்னவெல்லாம் செய்ய இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் செல்ல இருக்கிறார்களோ, என்னவெல்லாம் பேச இருக்கிறார்களோ அப்பா அவரை நடத்துங்க. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இல்லை கமெண்ட்டில் அனுப்ப ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்க நீங்கள் தொடங்க வேண்டும். வல்லமையான இருக்கிறேன் ஆண்டவர் நம்மை தொடுவாராக. ஆண்டவர் பேரில் ஆசீர்வாதமாக இருப்போமாக. எல்லாம் அல்ல இறைவனோட அருளை பெற தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கேன். தவக்காலம் 6ஆம் நாளில் பிறர் அன்பு, அடுத்தவரை நேசிப்போம், அதுவே ஆசீர்வாதம். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.